श्रीमते रामानुजाय नमः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसेन श्रेयसे। நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 13வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் 7வது ஸ்லோகத்துலேருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் ஆத்ம ஞானம் விரும்புகிறவங்க என்னெல்லாம் பண்புகள் இருக்கணும், என்னெல்லாம் குணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு வராருன்றதை பார்த்தோம். அதில் 7வது ஸ்லோகத்துலேயே 9 பண்புகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 8வது ஸ்லோகத்தில் 3 பண்புகள் பற்றி சொல்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் அடக்கமாக சொல்ல முடியாது இல்லையா, அதனால் பிரித்து தான் வரும். இந்த 8வது ஸ்லோகத்தில் என்னென்ன பண்புகள் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இந்திரியங்கள்னாலே புலன்கள். இந்த புலன்கள் விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும். அப்படின்னா என்ன, புலன்கள் எது பின்னாடியெல்லாம் போகுதோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆசையற்ற தன்மை, ஆசை இல்லாத தன்மை இருக்கணும் அப்படின்னு. இப்போ கண்ணு சிலதை தான் பார்க்கணுன்னு கேட்கும், வாய் சிலதை தான், நாக்கு சிலதை தான் ருசிக்கணும்னு கேட்கும், காது சிலதை கேட்கணும்னு நினைக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக ஆசை இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அது பின்னாடி நம்ம ஆசையில் ஓடுறோமோ அப்போ தான் வெறுப்புகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். வெறுப்புகள் அப்புறம் கோபம் வரும், அப்புறம் அகங்காரம் வரும். இது மாதிரி மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா. அதனால அதை வேரில் அந்த எந்த இடத்துல தடுக்கணுமோ அந்த இடத்துலயே தடுத்துட்டா மேலே மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காதுன்றதுனால புலன்கள் எந்தெந்த விஷயங்கள் பின்னாடி ஓடுமோ அதில் ஆசை இல்லாத தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். அடுத்து 2வது அகங்காரம்னா நான்ற நினைத்தல். அதாவது இப்போ நான்றது பார்த்தீங்கன்னா ஆத்மாவை தான் குறிக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது நான்றது இந்த உடம்பை குறிக்குது, இந்த உடலை குறிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ தவறாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பே தான் ஆத்மான்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை தவிர்க்கணும். அதனால அந்த அகங்காரம் இல்லாமல் இந்த தேகமே, இந்த உடலே ஆத்மான்னு நினைக்காம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஜடபரதர்னு ஒரு பெரிய ரிஷி ஒரு தடவை ரகுகுணன்ற ராஜா அவரோட பல்லக்க தூக்கணும்னு ஏதோ ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு தூக்க சொல்ல, அப்போ அதில் ஒருத்தர் ஜடபரதர். அவர் கொஞ்சம் அவரால் சரியாக தூக்க முடியாததுனால அந்த பல்லக்கு ஆட ஆரம்பிக்கும் போது அப்போ ரகுகுணன் என்ன இந்த மாதிரி செய்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எங்கே உன்னை தூக்குறேன், நான் தூக்கலை, என்னோட உடம்பு தான் தூக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாமளும் இப்போது உலகத்தில் இருக்கிற நமக்கு யாரையோ பிடிக்கல அப்படின்னா அவங்கள ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிட்டு நான் அறையில் என்னோட கை தான் அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாமன்னா, ஜடபரதர் ஒரு பெரிய ஞானி, ஆத்ம ஞானி, எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ நாமளும் நம்ம நான்றது ஆத்மா வேற, உடல் வேற. ஆத்ம விஷயங்களில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். உடல் விஷயத்தில் நம்ம ஆசை இல்லாமல் இருக்கணுன்ற அந்த உணர்தல் புரிதல்லாம் வந்ததுன்னா நாமளும் ஜடபரதர் பூரா பேசலாம். ஆனால் நம்ம அந்த நிலைமையிலலாம் இல்லை. இன்னும் நான்றது உடல்ன்ற நினச்சிட்டு இருக்க நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால் அனஹங்கார, இந்த உடலே ஆத்மான்ற நினைக்கிறத தவிர்க்கணும்னு. அடுத்து 3வது ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம். அதாவது ஜென்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா மூப்பு அதாவது வயதான தன்மை, வியாதினா நம்ம பல வியாதிகள் நோய்கள்லாம் வரும் இல்லையா, துக்கங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய தோஷானு தர்ஷனம், தோஷங்கள் குற்றங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சே இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாரு, எதுக்கு அதெல்லாம் நினச்சா இன்னும் நமக்கு சோகம் வருமேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு முதல்ல இனிமே பிறவியே வேண்டாம், நம்ம அந்த உயர்ந்ததான அந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகணுன்ற அந்த ஒரு ஆசை விருப்பம் வரணும் இல்லையா. அது வரணும்னா இதில் இருக்கிற குற்றங்களை பார்த்தா தானே. ஏன்னா திரும்ப திரும்ப பிறக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் இல்லை, துக்கம்தான். பிறந்தாலே நமக்கு நோய் நொடிகள்லாம் இல்லாமல் இருக்காது. வயதானா அதில் வேற பல கஷ்டங்கள், அப்புறம் பிறந்தாச்சுனாலே இறப்புன்றது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு இது போல் இந்த குற்றங்களையே நம்ம நினச்சி பார்த்துட்டு இருந்தாதான் நம்ம திரும்ப திரும்ப இந்த பிறக்கணுன்ற அந்த ஆசை ஃபஸ்ட்டு அருந்து போய் நம்ம அந்த மோட்சம், அந்த பரமபதம் போய் அடையணுன்ற அந்த ஆசை வருன்றதுக்காக அதில் இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் நினச்சி பார்க்க சொல்கிறாரு. அப்போது
புலன்கள் எது பின்னாடி ஓடுமோ அந்த விஷயங்கள்ல இருந்து ஆசை இல்லாத தன்மை, உடலே வந்து ஆத்மான்னு நினைக்கக்கூடியதை வந்து தவிர்த்தல், அடுத்து பிறப்பு இறப்பு வியாதி வயதான தன்மை துக்கங்கள் இது போன்ற விஷயங்களில் உள்ள அந்த குற்றங்களை நினைத்து கொண்டே இருக்கணும்ன்றது தான் 3 பண்புகள் இந்த 8வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.